வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நம்ம தெய்வ ரகசியம் சேனல். இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கிற பெரிய கவலை, கையில காசு வருது ஆனா வந்த வேகத்துல கரைஞ்சு போகுது. எவ்வளவு சம்பாதிச்சாலும் வீட்ல செல்வம் தங்க மாட்டேங்குதா, வீண் விரயங்கள் ஆகுதா? கவலையை விடுங்க. நம்ம சமையலறையில இருக்கிற ஒரு சின்ன பொருளை வச்சு எப்படி மகாலட்சுமிய வசீகரம் பண்றதுன்னு தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அது வேற ஒன்றும் இல்லை, கிராம்பு. வெறும் 2 கிராம்பை வச்சு உங்க பண பிரச்சனையை எப்படி தீர்க்கலாம்ல, வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். கிராம்பின் மகத்துவம். பொதுவா கிராம்பு மருத்துவத்துக்கு மட்டும் இல்ல, ஆன்மீகத்துல பணத்தை ஈர்க்கிற சக்தி இதுக்கு உண்டு. ஜோதிட ரீதியா பார்த்தா கிராம்பு சுக்கிர பகவானுக்கும் குரு பகவானுக்கும் ரொம்ப உகந்தது. வீட்ல இருக்கிற கண் திருஷ்டி மற்றும் எதிர்மறை ஆற்றலை உறிஞ்சிற சக்தி இந்த கிராம்புக்கு இருக்கு. அதனாலதான் இத பணப்பெட்டியில வைக்கும்போது பணத்தை தடுக்கும் தடைகள் விலகி செல்வம் பெருக ஆரம்பிக்கும். பரிகாரம் செய்யும் முறை. இந்த பரிகாரத்தை வெள்ளிக்கிழமை காலை அல்லது மாலையில் செய்யலாம். நல்ல முழுமையான தலைப்பகுதியில் பூ இருக்கிற 2 கிராம்பை எடுத்துக்கோங்க. உடைஞ்சதே எடுக்காதீங்க. பூஜை அறையில் மகாலட்சுமி முன்னாடி தீபம் ஏத்திட்டு இந்த 2 கிராம்பையும் ஒரு தட்டுல வச்சு மனதார வேண்டிக்கோங்க. என் வீண் செலவுகள் குறையணும், பணம் தங்கணும்னு சொல்லுங்க. பிறகு இதை ஒரு சிறிய மஞ்சள் துணியிலோ அல்லது ஒரு சின்ன டப்பாவிலோ போட்டுக்கலாம். இதை அப்படியே கொண்டு போய் உங்க பீரோ, பணப்பெட்டி, கேஷ் பாக்ஸ் அல்லது நீங்க தினமும் உபயோகிக்கிற பர்ஸ்ல வைங்க. முடிஞ்சா இது கூடவே ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரம் வச்சிங்கன்னா இன்னும் சக்தி அதிகம். பணம் காந்தம் போல வரும். பழைய கிராம்பை என்ன செய்வது? முக்கியமான கேள்வி. இதை அப்படியே வச்சிருக்கணுமா? இல்லைங்க, வாரம் ஒரு முறை, அதாவது அடுத்த வெள்ளிக்கிழமை அந்த பழைய 2 கிராம்பை எடுத்துட்டு புதுசா 2 கிராம்பு வைக்கணும். பழைய கிராம்பை என்ன பண்ணலாம்? கால் படாத இடத்துல ஏதாவது செடிக்கு அடியில துளசி செடி தவிர போடலாம், அல்லது ஓடுற தண்ணியில விடலாம். குப்பை தொட்டியில் போடுவதை தவிர்க்கவும், ஏன்னா அது நம்ம பணத்துக்கிட்ட இருந்து திருஷ்டிய உறிஞ்சிருக்கு. எந்த ஒரு பரிகாரமும் நம்பிக்கையோட செஞ்சாதான் பலன் கொடுக்கும். இந்த கிராம்பு பரிகாரத்தை தொடர்ந்து செஞ்சு பாருங்க. கண்டிப்பா உங்க பண வரவில் ஒரு நல்ல மாற்றத்தை உணர்வீங்க. செலவுகள் குறைஞ்சு சேமிப்பு அதிகமாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம தெய்வ ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. செல்வம் பெருகணும்னு நினைக்கிறவங்க ஓம் மகாலட்சுமியே நமஹா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. செல்வம் பெருகட்டும். நன்றி, வணக்கம்.